எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அரும்பாக்கம் நடுவாங்கரை பிரிட்ஜு தெரிஞ்சு பாருங்கள். இந்த பிரிட்ஜுக்கு கீழே தாங்க நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி நான் ஏன் இங்கே நின்றுருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி வந்து பாருங்கள் ஒரு மரம் தெரியுது. அந்த மரத்துக்குள்ள ஒரு பழமையான ஒரு சிவலிங்கம்ங்க. இங்கே ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. அந்த சிவன் கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சிவலிங்கம் ஒரு மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருக்கு. இப்போ வந்து வெளிப்பட்டிருக்கு. நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வின்சி விலாகர்ன்ட்டு. அவரோட வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு கால் பண்ணிட்டு வந்தேன். அவர் என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்த பற்றி முழு விஷயம், இந்த லிங்கம் எப்படி இந்த இடத்துலேருந்து அவர் தான் சொல்ல போகிறாரு. ஒரு நல்ல மனிதர்னே சொல்லலாம். நான் வந்து ஃபோன் பண்ணோடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார். இப்போ வாங்க நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு, இந்த லிங்கம் இன்றைக்கி கிளம்புதுங்க. நீங்கள் வந்தால் பார்க்க முடியாது. இந்த லிங்கம் வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாருன்னா போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கே போதோ அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கால் பண்ணிட்டு போகலாம். வாங்க சிவபெருமானை பார்த்துட்டு இந்த லிங்கம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, அவர் எப்படி இங்கே எடுத்து வழிபட்டார் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானத்தை வந்தாச்சு. இந்த லிங்கத்துக்கிட்ட நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு இந்த லிங்கத்தோட வரலாறு இந்த இடத்துல எப்படி இருந்தது நம்ம வின்சி விலாகர் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிவபெருமானை பார்த்துக்கலாம். இந்த கோயிலோட வரலாறு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாதுங்க. அதனால் வரலாறுலாம் எங்களுக்கு தெரியல. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1980 பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கண்டெடுக்கப்பட்டு இங்கே வந்து புது சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போ இந்த கோயிலேருந்து நிறைய கற்கள்லாம் வந்து வெளியே கடந்ததுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து வெளியே வந்து தான் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது. அதாவது ஓரமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து ஒரு கல் நினச்சிட்டாங்க. யாருக்குமே வந்து தெரியாது. நீங்கள் இப்போ பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லிங்கமாக இது ஆவுடையெல்லாம் இல்லையே, அந்த ரவுண்டாக இல்லையே அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் இதுதான் வந்து உண்மையான லிங்கம். இதுக்கப்புறம் தான் வந்து ஆவுடையெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து அது எல்லாருக்கும் பக்கத்து லிங்கமாக தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரச மரத்துக்கு கீழே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஒரு அரச மரத்துக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருந்தது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் இங்கே வச்சு வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கோவிலுக்கு போதுங்க. அங்கே வந்து தினமும் 2 வழிபாடோட அப்பன் சிவபெருமாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அந்த கோவில் எங்கே போக போகுது, இங்கே இருக்க லிங்கம் வந்து எந்த கோவிலுக்கு போக போகுது, அதுக்கப்புறம் இந்த லிங்கத்தை இந்த மாதிரி இருக்குமா இல்லை எல்லாருக்கும் லிங்கம் மாதிரி வந்து மாற்றுவாங்களா என்னன்றது சத்தியமாக எங்களுக்கே தெரியாது. அந்த கோவில் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த லிங்கத்தோட அடுத்த கட்ட நிலைமை என்னன்றதை நம்ம ஃப்ரெண்ட் அவர் சேனல் நீங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிவலிங்கம் வந்து கேப்பார் கட்டு இருக்குது. ஆனால் எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வழிபாடுக்கு போகணுன்ட்டு இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காரு. ஆனால் இந்த வீடியோ எதுக்காகனா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இருக்குது. இது ஒரு பெரிய கோவிலுக்கு போகும்போது எந்த கோவிலுக்கு போகுதுன்றதை நான் அடுத்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சா பாருங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மலாக நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஒரு கோயிலில் போயிட்டு வந்து இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச ஒரு சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வரோம். 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்ச சிலை இத்தனை நாள் பூமி உள்ள அந்த சிலையை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அது தனி ஒரு பவர். அதனால தான் வந்து நான் பழைய காலத்துக்கு கோயிலுக்கு போகிறது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த லிங்கத்தை போயிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான் வினோத். இவரோட பேர் வின்சி விலாகர். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஃபோன் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்தார். இவரும் வந்து பார்த்தா நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ப்ளஸ் தான் போகிறாரு. அதேமாதிரி நீங்கள் பார்க்க முடியாத சிவன் கோயிலை பார்க்கலாம். மலை மேலே ஏறி அது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. நான் பிரதரோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, உங்களுக்கே பிடிக்கும். அதேமாதிரி இந்த சிவலிங்கம் வந்து எந்த இடத்துல போகுதோன்றது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் நன்றி.